அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். கிட்டத்தட்ட 3 மாதங்களாக உங்களை நான் சந்திக்கவில்லை. காரணம், உடல்நிலை சற்று ஆரோக்கியமாக இல்லை. டிசம்பர் 24 போன வருஷம் அப்ராட் போகிறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருந்த சமயத்தில் சின்ன டிஸ்போசல், உடம்புல சின்ன ப்ராப்ளம் வந்தது. போய் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் லெவல் ஹை பீக்கில் இருந்தது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் காலைல 10 மணிக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பைக் எடுத்தோமா, கார் எடுத்தோமா, அப்படியே போனோமா, ஹோட்டலில் போய் வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்து சுகர் லெவலை பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்தோம்போது சுகர் லெவல் ஜாஸ்தி இருந்ததுனால நாட் அட்வைசபிள் ஃபார் லாங் ஜேர்னி அப்படின்னாங்க. ஸோ வி டிசைடட் டு ஸ்டே பேக். எங்கே ஆரம்பித்தோன்னா திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்தோம். இனி கோயம்புத்தூர் வந்து திரும்ப ட்ரீட்மெண்ட்டு பதிலாக இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், த ட்ராங்கூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அங்கே ஃபஸ்ட்டு போனோன்னா என்ன சொன்னாங்கன்னா, சார் வெறும் மெடிசன் கொடுத்தோம்னா 3 நாளில் உங்களை சரி பண்ணி விட்ருவோம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். யூ ஹேவ் டு ஸ்டே ஹியர் ஃபார் 2 or 3 or 4 months. அண்டு எங்களுடைய ஃபுட்டு, நாங்கள் கொடுக்குற ஃபுட்டை 100% நீங்கள் எடுக்கணும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, எரியறத அடக்கணும்னா, எரியறத பிடுங்கணும்னா கொதிக்கிறத அடங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்டேக் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த அவுட்புட் தான் வரும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு அந்த இன்சுலின் செக்ரேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வி பிளான் த டயட், ப்ளீஸ் ஃபாலோ இட் அக்கார்டிங்லி. நாங்கள் ஒரு 1 வீக் நாங்கள் ஒரு இடத்துல தங்கினோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ வி டிசைடட் டு ஸ்டே பேக் அட் திருவனந்தபுரம். அப்புறம் டே பை டே ஐ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஸ்டார்டட் மெயின்டைனிங் எ டைரி. என்ன சாப்பிட்றேன், சாப்பிடும்போது என்ன டைம், சாப்பிட்டதுக்கப்புறம் என்னுடைய சுகர் லெவலை அப்படி பார்த்துட்டே வந்தேன். பார்த்துட்டு வரும்போது கன்சிடரபிளி அப்படியே கம்மியாகிட்டு வந்தது. ஸோ இட் இஸ் அ ஃபேக்ட் தட் ஐ வாஸ் டேக்கிங் 25 units ஆஃப் இன்சுலின் இன் த மார்னிங் அண்ட் 20 units ஆஃப் இன்சுலின் இன் த ஆஃப்டர்நூன், இன் த ஈவினிங். இதுக்கு முன்னால் ஜானுமெட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட், அதே மாதிரி நைட்டு ஜானுமெட், அது வந்து காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி, 22 rupees பர் டேப்லெட். அது போக ப்ரெஷருக்கு டெல்மாஹெச் அப்படின்னு ஒரு டேப்லெட், அது போக வைட்டமின் மாத்திரைகள், இத்தனையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் கம்மியானோன்னா யூனிட்ஸை கம்மி பண்ணிட்டே வந்தாங்க. 25 unitsங்கிறது 20 units வந்தாங்க, 15 வந்தாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து 10 பண்ணாங்க. 10லேயே 10 days இருந்தேன். அப்புறம் 1 month வரைக்கும் 10 days கழிச்சு அப்புறம் 5 யூனிட்டுக்கு வந்தேன். 5 யூனிட்லேருந்து இப்போ கம்ப்ளீட்லி ஐ ஸ்டாப்டு டேக்கிங் இன்சுலின் இன் த மார்னிங், ஆஃப்டர்நூன், இன் த ஆஃப்டர்நூன் ஆல்சோ. ஐ எம் continuing the tablets only and strictly following the diet. இந்த டயட்டில் வந்து அவங்க ஒரு சார்ட் ஆஃப் டயட் கொடுத்தாங்க. அந்த டயட்டை நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் வசதிக்கு வேக வச்சு சாப்பிட்ணுமா, அல்லது உப்புமா மாதிரி சாப்பிட்ணுமா, குழம்பு வச்சு சாப்பிட்ணுமா, எப்படி நீங்கள் பண்ணிக்க. பட் இந்த ஸ்டஃப்பு தான் அங்கே இருக்கணும், நாங்கள் கொடுக்குற ஸ்டஃப்பு தான் அங்கே இருக்கும், எந்த ரூபத்தில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. கன்சிடரபிளி லெஸ் ஆயில், மேக்ஸிமம் ஸ்டீமிங் தான், வேக வைக்க வேண்டியதான். அப்புறம் காரம் போட்டுக்கலாம், காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், இல்லை பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கண்டிப்பாக எவ்ரி டயட்டில் இட் இஸ் ஆடட் வித் குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு அதில் கொஞ்சம் கர்டு போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு பக்கத்தில் வச்சுக்கணும். இட் இஸ் எ சைட் டிஷ், ஒன் ஆஃப் தி சைட் டிஷ். அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போ கம்ப்ளீட்லி டயட் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. நாட் ஒன்லி மீ பட் ஆல்சோ மை ஒய்ஃப். 2 பேரும் we have overcome தி
டயபெட்டிஸ், ரிவர்ஸ் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இதை வந்து என்னுடைய நண்பர்கள் டாக்டரோட ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, சார் ப்ளீஸ் மெயின்டைன் யர் டைரி, ஐ கீப் இட் வித் யூ அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபியூச்சர் டு ஹெல்ப் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டைரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஐட்டம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஐட்டம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட் ஜூஸ். ஃப்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக ஆகாது. அதில் இருக்க சுகர் லெவல் அப்படியே மேலே ஏறுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக நீங்கள் கடிச்சு சாப்பிடுங்க. ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு பீஸ் 2 பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. சலைவால் மிக்ஸ் ஆகி சாப்பிடுங்க. அப்படி சில மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது என்னுடைய ஷ்ரிங்கேஜ் தெரிஞ்சிருக்கும், ஃபேஸ்லேயும் ஷ்ரிங்கேஜ் தெரிஞ்சிருக்கும், ஃபிசிக்கலையும் ஷ்ரிங்கேஜ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முன்னால் இருக்க வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக எனக்கு வந்து இங்கே வந்து 2.5-3 மாதங்களாக அருமையான நாட்கள், ரொம்ப இனிமையான நாட்கள் வந்தது. ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெளியில் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஐ எம் இன்சைட் த ஹவுஸ். இப்போ 12 o'clock மத்தியானம் லஞ்ச் ரெடி. இப்போ நான் மைசெல்ஃப் இஸ் ப்ரிப்பேரிங் மை 3 டயட்ஸ் நானே பண்ணிக்கிறேன் 2 பேருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமெல்லாம் கிடையாது. டிஃபிகல்ட் மேத்தமெட்டிக்கல்ஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. கொஞ்சம் காய் வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு அதை சூப்பு, வேக வச்ச காயில் கொஞ்சம் பெப்பர். எப்படி சாப்பிடணுங்கிறத, சும்மா வேக வச்சு சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும். சில காய்கறிகளை காலையில், சில காய்கறிகளை நைட்டு. இந்த கீரை மாதிரி ஐட்டமெல்லாம் காலையில், அதை மத்தியானம் சாப்பிடக்கூடாது, நைட்டு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபுல்லாக சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார்முலா, மில்லட் மில்லட் மில்லட். காலையில் மில்லட், மத்தியானம் மில்லட், சாயந்தரம் மில்லட். இன் எனி ஃபார்ம், தோசையாவோ அல்லது வேக வச்சோ சாப்பாடாவோ சேரும். அப்புறம் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா வெஜிடபிள் உப்புமா, கோதுமை உப்புமா இருக்கு இல்லையா. நம்ம கோதுமை உப்புமான்னு சொன்னால் இல்லை எட்டி குதிச்சு ஓடிடுவோம். ஆனால் இங்கே கொடுக்குற கோதுமை உப்புமா அமிர்தம் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பிளேட்டில் அப்படி உப்புமா அப்படி கமத்தி சுற்றி வர ஒரு சட்னி ஊற்றி தருவாங்க. அருமை அருமை அருமை. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 15 நாள் ஆயிடுச்சு. ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் ப்ரிப்பேரிங் தட் சட்னி. அதில் என்ன சூட்சுமம் இருக்குன்னா, அந்த சட்னியில் இருக்க என்ன சூட்சுமம் இருக்குன்னா, சாதாரணமாக அந்த சட்னிக்கு தேவையான பொருளை நம்ம சாப்பிட்றோம், அதை வந்து சட்னி ரூபத்தில் பண்ணி சாப்பிட்றோம். அது டைரெக்டாக நம்ம பிளட்டில் போய் ப்ரோட்டீனாக மாறி வெளியே உடம்புல வந்து எலும்பு மஜ்ஜையில் போய் தங்கி உங்களுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த சட்னி. அப்புறம் ஒரு நாளைக்கு வெஜிடபிள் அப்படியே மெஷ் பண்ணி, வேக வச்சு மெஷ் பண்ணி கடைஞ்சி அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். ஸோ நம்ம இது அதே மாதிரி சப்பாத்தி, அதேமாதிரி கோதுமை தோசை வந்து இங்கே வந்து அருமையாக பண்ணி தராங்க. கோதுமை தோசை, நம்ம கோதுமை தோசை எடுத்தால் பிச்சை ரப்பர் மாதிரி, இங்கே அப்படி இல்லை. அழகாக கோதுமை தோசை இப்படி கையில் பிடிச்சோம்னா ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி வரும். தோசை வந்து சப்பாத்தி மாதிரி வர டெக்னிக்கு எல்லாமே வந்து என்ன முடியும், நம்மளால் முடியும், நம்மளால் செய்ய முடியும். ஒரு 2-3 நாள் வந்து அவங்க செஞ்சு காட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணேன். பர்டிகுலர்லி நான் ஐ எம் பேசிக்கலி a சயின்ஸ் டீச்சர். அதை ஃபாலோ பண்ணோன்னா பார்த்து என்னென்ன சூட்சுமம் நம்முடைய இப்போ டிரைவிங் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்மளோட திறமையில் தான் நம்ம ரோட்டில் அபாயம் இல்லாமல் ஓட்ட முடியும். அது அந்த டெக்னிக் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி தான் இது குக்கிங். இது வந்து ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லை. 2 பேருக்கு குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. காலையில், மத்தியானம், சாயந்தரம் சாப்பிடும்போது ப்ளசண்ட்டாக வாய்க்குள்ளே வச்சோன்னே அத்தனை சலைவாவும் ஊறுது. அந்த சலைவாவோடு சாப்பிடும்போது ரொம்ப 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 அருமையாக இருக்குது. இதை மறுபடியும் உங்களோட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். முடிஞ்சுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டைம்னாலும் இந்த அட்வைஸ் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இதனுடைய தலைப்பு வந்து சர்க்கரையா, ஐயோ பயப்படாதீங்க, இதுதான் என்னுடைய தலைப்பு, இந்த யூடியூபோட தலைப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.